இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய லைவ் வால்பேப்பர்ஸை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, 3D லெவலில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லைவ் வால்பேப்பர் தான் இன்றைக்கி சமீபத்தில் என்னோட ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடியுது. ஸோ இந்த லைவ் வால்பேப்பரில் என்னதான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சமான பேரை வந்து அதில் டிஸ்பிளே பண்ணுறது மூலயமா உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் மற்றும் லாக் ஸ்க்ரீனில் அருமையாக செட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான ஃபீச்சர்ஸை வந்து இந்த டெவலப்பர் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு லைவ் வால்பேப்பரை உங்களுடைய ஃபோனில் நீங்கள் செட் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் செட் பண்ணுறது மூலயமா உங்களால் இந்த மாதிரி உங்களுக்கு பேரை வச்ச ஒரு லைவ் வால்பேப்பரை நீங்கள் செட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் பேர் இருக்குது. அதை மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பேரை கூட நீங்கள் செட் பண்ணி இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன்லேயும் லாக் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ண முடியும். இது எப்படி அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை செட் பண்ணி ஒரு லைவ் வால்பேப்பரை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான அப்ளிகேஷன் தான் சமீபத்தில் ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடியுது. ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மை நேம் இன் 3D லைவ் வால்பேப்பர். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார் 3D ஃபிகர். ஸோ இதில் வந்து உங்களோட பேரை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான பேரை டிஸ்பிளே பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சமான பேரை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னோட பேரை நான் செட் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பேரை செட் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு இந்த உலக உருண்டையில் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஆகும் 3Dயில். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் டர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வசதியும் இதில் கொடுத்துக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஸ் லைவ் வால்பேப்பர், செட் யுவர் நேம், மறுபடியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உள்ளே போய்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் அ ஃபாண்ட், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. டிஃபால்ட் அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஃபாண்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸ்பீட், ஃபாண்ட் சைஸு, அதே நேரத்தில் வந்து 3D மாடல், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த லைவ் வால்பேப்பரில் பார்க்க முடியுது. இப்போ வந்து செட் அ வால்பேப்பர், மறுபடியும் 3 டாட் ஆஸ் அ லைவ் வால்பேப்பர் நான் டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் செட் வால்பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் மற்றும் லாக் ஸ்க்ரீன் தனியாகவும் நம்ம வச்சுக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே நேரத்தில். நான் ஹோம் ஸ்க்ரீன் மற்றும் லாக் ஸ்க்ரீன் அதை நான் டேப் பண்ணுறேன். பண்ணி செட் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸிட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் லைவ் வால்பேப்பர் எந்த அளவுக்கு டிஸ்பிளே ஆகிடும் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில். நீங்கள் லாக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த லைவ் வால்பேப்பரை பார்க்க முடியும். இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பேரை இந்த உலக உருண்டையில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு 3D லைவ் வால்பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு 3D லைவ் வால்பேப்பர் உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் மற்றும் லாக் ஸ்க்ரீனுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் லைக் பண்ணுங்கள்.